நாம இன்னைக்கு 14th மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். டோம்னி மற்றும் துசா எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். தோடா மற்றும் தாலி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். கித்தா மற்றும் டாப் எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். டாப் மற்றும் லூர் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கடபா, கோண்ட், மத்தியா, கிசான் மற்றும் முண்டா. சி வி ராமன், ராதாகிருஷ்ணன் மற்றும் ராஜாஜி 1954 ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. துளசிதாஸ் தோஹாவளி, ரத்ன ராமாயணம், கீதாவளி, வினய பத்திரிகா அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1906 ஆண்டு கல்கத்தால தாதாபாய் நௌரோஜி தலைமையில நடந்துச்சு. சர் சையத் அகமது கான் தக்சீப் உல் அக்லாக் அப்படிங்கிற செய்தித்தாள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒடிசாவின் மிக உயரமான சிகரம் டியோமலி. 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980 இருந்து 1985 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு ஒதுக்கப்பட்ட மசோதாக்கள் பிரிவு 201 சொல்லியிருக்காங்க. KPS மேனன் இந்தியாவின் முதல் வெளியுறவு செயலாளர். ராமோசி எழுச்சி 1822 சித்தூர் சிங் தலைமையில நடந்துச்சு. இந்தியாவின் பாராலிம்பிக் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? தேவேந்திர ஜட்ஜாரியா. 96வது அகாடமி விருதுகளில் சிறந்த நடிகருக்கான விருதை வென்றவர் யார்? சிலியன் மர்ஃபி. பெங்களூருவின் முதல் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது? RV சாலை டு பொம்மசந்திரா. மூத்த குடிமக்களுக்கு தபால் மூலம் வாக்களிக்கும் குறைந்தபட்ச வயது என்ன? 85. எந்த நாள் புகைப்பிடிக்காத நாளாக அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 2வது புதன்கிழமை. ஹரியானா முதல்வராக பதவியேற்றது யார்? நயாப் சிங் சைனி. யூடி காதர் கர்நாடகா சட்டமன்றத்தின் முதல் முஸ்லிம் சபாநாயகர். லால் ஹோமா மிசோரம் மாநிலத்துடைய முதல்வர். மோகன் யாதவ் மத்திய பிரதேச மாநிலத்துடைய முதல்வர். விஷ்ணு தியோசாய் சத்தீஸ்கர். பஜன்லால் சர்மா ராஜஸ்தான். சம்பை சோரன் ஜார்க்கண்ட். தட்டமை மற்றும் ரூபல்லா சாம்பியன் விருதை பெற்ற நாடு எது? சோ இந்த விருதை வாங்கினது இந்தியா. இந்திய நாடு அமெரிக்க நாட்டுல இருக்கக்கூடிய ரெட் கிராஸ்ல இருந்து இந்த விருதை வாங்கியிருக்காங்க. சுரேஷ் ஈஸ்வர் வாத்கர் கன்சம் ராகினி லதா மங்கேஷ்கர் விருது வாங்கியிருக்காங்க. டேனியல் பேரின் போயும் மற்றும் அலி அபி அவாத் இந்திரா காந்தி அமைதி பரிசு வாங்கியிருக்காங்க. ஹேமச்சந்திரன் ரவிக்குமார் கர்மை வீரர் சக்கர பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஷீர்சுந்து முக்தோபாய் கோயம்பு தேசிய விருது. சவிதா கன்ஸ்வால் டென்சிங் நார்கே தேசிய சாகச விருது மரணத்திற்கு பின் வாங்கியிருக்காங்க. மொபைல் போன் உற்பத்தியில் 2வது பெரிய நாடு எது? சோ இந்தியா நாடு 2வது பெரிய இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதாவது உலகத்துல 2வது அதிக அளவுல மொபைல் போன் உருவாக்குற நாடுனா அது இந்தியா தான். உலகின் மிகப்பெரிய சர்க்கரை உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோர் நாடு இந்தியா தான். எஃகு உற்பத்தியில இந்தியா 2வது பெரிய நாடா இருக்காங்க. ஆயுத இறக்குமதியாளர் பட்டியல இந்தியா முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. உலகின் மிக சக்தி வாய்ந்த ஹைப்பர்சோனிக் காற்று சுரங்கத்தை உருவாக்கினது சீனா. உலகின் அதிக ஓபியம் உற்பத்தியாளர் மியான்மர். உலகின் குங்குமப்பூ அதிக அளவுல உற்பத்தி பண்ற நாடு ஈரான். எந்த நாள் உலக குளுக்கோமா தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் மார்ச் மாசம் 12ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். ஜனவரி கடைசி ஞாயிறு உலக தொழுநோய் தினம். பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல் படை நாள். பிப்ரவரி 12 தேசிய உற்பத்தி திறன் தினம். பிப்ரவரி 2வது திங்கட்கிழமை சர்வதேச கால்கை வலிப்பு தினம். பிப்ரவரி 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். மார்ச் 1 பாகுபாடு இல்லாத நாள். பிச்சோம் எந்த மாநிலத்தின் 27வது மாவட்டம்? அருணாச்சல பிரதேசத்துடைய 27வது மாவட்டம் தான் இந்த பிச்சோம். அருணாச்சல பிரதேசத்துல பிரம்மபுத்திரா நதிய சியாங் நதினு சொல்லுவாங்க. அருணாச்சல பிரதேஷ் மாநிலம் ஆத்ம நிர்பர் கிருஷி யோஜனா அப்படிங்கிற திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சோலுங் அறுவடை திருவிழா கொண்டாடி இருக்காங்க. கைசர் ஹிந்த மாநில பட்டாம்பூச்சி அறிவிச்சிருக்காங்க. டோனி போலோ அருணாச்சல பிரதேசத்தின் 3வது விமான நிலையம். முக்கிய மந்திரி ஷர்மிக் கல்யாண் யோஜனா அப்படிங்கிற திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அருணாச்சல பிரதேசம். இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து கடல் பாதுகாப்பு வீரர்கள் 2024 என்ற கடல்சார் பயிற்சி நடத்தியது? இந்திய நாடு
அமெரிக்கா நாடும் சேர்ந்துதான் இந்த கூட்டு பயிற்சி நடத்தியிருக்காங்க. சோ இதே மாதிரியே கருட சக்தி மற்றும் சமுத்திர சக்தி இந்தியா மற்றும் இந்தோனேஷியா நாடு சேர்ந்து நடத்துற கூட்டு பயிற்சி. வீர்கார்டியன் மற்றும் ஷேகஜின் இந்தியா ஜப்பான், தார்கஷ், சல்வேக் மற்றும் கடல் டிராகன் இந்தியா அமெரிக்கா, ஆல்மோகத் ஆல் ஹிந்தி இந்தியா சவுதி அரேபியா, ஹரிமோ சக்தி இந்தியா மலேசியா, சதா தன்சிக் இந்தியா சவுதி அரேபியா, சாந்தி பிரியாஸ் 4 காத்மண்டுல நடந்த கூட்டு பயிற்சி. சமுத்திர லட்சமனா இந்தியா மற்றும் மலேசியா நடத்திய கூட்டு பயிற்சி.